ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மிகவும் முக்கியமான நாளுங்க. அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய 22ஆம் நாள். அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான சனிக்கிழமை. அன்று என்ன சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? விநாயகர் சதுர்த்தியானது வருதுங்க. விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பான ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படும். உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய பெரும் பண்டிகைனா அது இந்த விநாயகர் சதுர்த்தியை சொல்லலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களிடையே பெரிய மாற்றமானது ஏற்படும். அந்த கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஏற்றிறக்கமான பலன்கள் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கன்னி ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி வருவது இந்த டைம் சனிக்கிழமை வருது. அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பயங்கரமான யோகங்கள் உருவாகுது. இந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆல்ரெடி மேஷ ராசியிலேருந்து சிம்ம வரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் சிம்மத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு போட போகிறேன். கன்னி ராசிக்காரங்க முதல்ல விநாயகர் சதுர்த்தினா என்ன அப்படிங்கிற வரலாறு ஷேர் பண்ணுறேன். முதல்ல விநாயகர் சதுர்த்தினா என்னங்கிற வரலாறை தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகருடைய முக்கியமான விழாவாக கொண்டாடப்படும். ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி நாள் அன்று இந்த நாள் கொண்டாடப்படும். இந்த ஆண்டுடைய வளர்பிறை சதுர்த்தி ஆவணி மாதத்துக்கு கரெக்டாக செப்டம்பர் 7ஆம் தேதி ஆவணி 22ஆம் நாள் வருது. விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகருடைய முக்கியமான விழாவாகும். ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி நாள் அன்று கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய விழா. பொதுவாக விநாயகர் பிறந்த நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுவது தான் இந்த விழாவுடைய நோக்கம். இவ்விழா மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்திலே நடந்தப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டின் தேசிய விழாவாகவும் கலாச்சார விழாவாகவும் இது கொண்டாடப்பட்டு இருந்திருக்கு. பின்னர் பிஷ்வகால் ஆட்சி காலத்தில் இந்த விநாயகர் வழிபாடு என்பது தொடர்ந்து நடந்திருக்கு. பிறகு அது மகாராஷ்டிரா மாநில மக்களின் குடும்ப விழாவாக மாறிவிட்டது. அதுக்கப்புறம் நாளடைவில் மக்கள் தங்கள் வீடுகளில் பிள்ளையார் வைத்து வணங்க ஆரம்பித்துட்டாங்க. அதன் பிறகு சுதந்திர போராட்ட காலத்தில் தான் இந்து மதத்தில் இதன் மீள ஈர்ப்பு கொண்டு அன்றையிலிருந்து தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவரான பாலகங்காதர திலகர் இதை ஆண்டாண்டு பொதுமக்கள் இணைந்து நடத்தக்கூடிய திருவிழாவாக மாற்றினார். அதன் பிறகுதான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தியானது வசதி படைத்தவர்கள் மட்டுமின்றி எல்லாரும் தங்கள் வசதிக்கேற்ப உயரமான விநாயகர் சிலைகளை செய்து தங்கள் பகுதி மக்கள் சேர்ந்து கொண்டாடக்கூடிய விழாவாக மாறியிருந்தது. ஏழை மக்களுக்கு சில்லறை காசுகளை ரூபாய் நோட்டுகளை இதன் போது வழங்கினாங்க. தமிழகத்தில் கூட இவ்விழா பெரும்பாலாலும் குடும்ப விழாவாக கொண்டாடப்பட்டது. வெகு காலத்துக்கு பின்னரே பொது விழாவாக அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டாடப்பட்டது. விநாயகர் தோற்றம் குறித்து புராண கதைகளில் ஒரு சில கதைகளானது இருக்கு. ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்க சென்றாங்க. அங்கு காவலுக்கு தனது உதவியாளர்கள் யாரும் இல்லாததால் தன் உடம்பில் இருந்த அழுக்கு மூலம் ஒரு சிறுவனை உருவாக்கி உயிர் கொடுத்து காவலுக்கு நிற்க சொன்னாங்க. யாரையும் உள்ளே விட வேண்டாம் எனவும் கட்டளையிட்டாங்க. அப்போது அங்கு சிவபெருமான் தடுத்த அந்த சிவபெருமானை கோபமுற்று சிவபெருமான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய தலையை துண்டித்திருக்கிறாங்க. பின்னர் பார்வதியின் மைந்தன் என்பதை அறிந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருத்தம் உற்றிருக்கிறாங்க. ஸோ அச்சமுற்று தன் பூதகணங்களை அழுத்து அவர்கள் முதல்ல பார்க்கக்கூடிய ஜீவராசின் தலையை துண்டித்து எடுத்து வருமாறு கூறியிருக்கிறாங்க. அவங்க முதலில் பார்த்தது ஒரு யானையை. சிவபெருமானின் கட்டளைப்படி அந்த யானையின் தலையை துண்டித்து எடுத்து வந்தனர். அதனை சிவபெருமான் அந்த சிறுவன் உடம்பில் ஒட்ட வைத்து மீண்டும் உயிர் கொடுத்தார். அப்போது வெளியே வந்த பார்வதி பிள்ளை யாரு என கேட்டார். அதுவே அச்சிறுவனுக்கு பெயராகிவிட்டது. அச்சிறுவன் தான் பிள்ளையார். இப்படி பிள்ளையார் அவதரித்த இந்த ஒரு சிறப்பான புராண கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த முக்கியமான இதையும் ஷேர் பண்ணேன்.
ஸோ இவ்வளோ நேரம் விநாயகர் சதுர்த்தியுடைய வரலாறு வந்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கன்னிராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தலைவிதி என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு நட்சத்திர வாரியாகவும் பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், அப்புறம் சித்திரம் 1, 2 பாதம். கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ராசியில் சுக்கிரன் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் சனி பகரத்தோடு, கலஸ்தரஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் என வர போகிறாங்க. இதில் கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு 17ஆம் தேதி அயனசைன போகஸ்தானத்திலிருந்து சூரியன் வந்து ராசிக்கு மாறுறாரு. 10ஆம் தேதி அயனசைன போகஸ்தானத்திலிருந்து புதன் ராசிக்கு மாறுறாரு. 19ஆம் தேதி ராசியிலிருந்து சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் உங்களுக்கு கணிச்சிருக்காங்க. வாங்க பலன்கள் பார்க்கலாம். உழைப்பின உலகிற்கு பறைசாற்றக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்கள் பதற்றத்தை குறைத்து கொள்வது நல்லது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வீண் பிரச்சனையினால் மனக்குழப்பம் ஏற்படலாம். தன பாக்கியாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும். 6வது இடத்துல சனி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படும். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். இல்லைனா வழக்குகளில் பயங்கரமான பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் தொழில்ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறாரு. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும். போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும். அதனால் தொழில் ஸ்தானத்தை வச்சு நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளோட இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். மொத்தத்தில் உங்களுக்கு கசப்புகள் வந்து உத்தியோக ரீதியாக குறையும். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பாதிபதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறாரு. குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி மட்டும் இல்லாமல் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அந்த இதெல்லாம் மறைந்து ஒற்றுமை ஓங்கும். பிள்ளைகளிடம் பாசமானது அதிகரிக்கும். பெற்றோர்கள் உறவினர்களுடைய அரவணைப்பு அதிகமாகும். பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகும். யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன் தரும். அதனால் யோசித்து ஒவ்வொரு காரியம் செய்யணும் என்று பெண்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்வது நேரிடும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேக காமிக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவங்க அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுறது நல்லது. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலைக்காக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முயற்சி சக்ஸஸ் ஆகும். அப்புறம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால் கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கூட கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படும். அதனால் மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தடை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். கவனமாக படிங்க, அன்னன்னைக்கு படிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ கன்னிராசிக்கார மாணவர்களுக்கு கூட இந்த மாதிரியான எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு. கன்னிராசிக்காரங்க உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரம் 1, 2 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதான் உங்கள் ராசிக்காரங்க என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.